ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தாவேக ஆட்சியை அமைச்சதுலேருந்தே தங்களுடைய இயலாமையை தொடர்ச்சியாக மறைப்பதற்கு ஏதேதோ காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் சிஎம் கஜானா காலி அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க துறை அமைச்சர்களாவது சரியாக இருப்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் ஏதேனும் ஒரு காரணங்களை சொல்லி தங்களுடைய அமைச்சரவை பொறுப்புகளை தட்டி கழித்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்பவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்கள் இதுவரை சந்திக்காத அளவுக்கு மின்வெட்டு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஆரம்பத்தில் மின்வெட்டுக்கு கருப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி கதை எழுந்து கொண்டு இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தற்போது ஹார்ட் டிஸ்க் காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனையை தூக்கி கொண்டு வருகிறார். இந்த ஹார்ட் டிஸ்க் என்பது பல்வேறு ஆவணங்களை கொண்டிருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் ஆவணமாக இருக்கு, யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு கான்ஸ்பிரசி தியரியை கிளப்பிய ஒரே நாளில் இன்னைக்கு பெங்களூரில் சிக்கி இருக்கு இந்த தாவேகா. பெங்களூர் நிறுவனத்தில் அந்த ஹார்ட் டிஸ்க் போனது எப்படி, அந்த ஹார்ட் டிஸ்கை திருடிய நபர் எந்தெந்த மாடியெல்லாம் போய் திருடினாரு, தாவேகா எப்படி தங்களுடைய நிர்வாக கோளாறுகளை மறைப்பதற்கு திமுக மீது பழி போட்டாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆதாரத்தோட இந்த வீடியோவில் அமலப்படுத்த போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் திடீரென பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் பலவும் காணாமல் போயிருக்கு. கிட்டத்தட்ட 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிருக்கு. அதில் சில முக்கியமான ஆவணங்கள் இருப்பதாக எங்களுக்கு தெரிய வருது. விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் மீடியா கிட்ட சொல்லணும் என்பதற்காக இப்போ சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் என்பதெல்லாம் நடந்துச்சு, அதற்குரிய ஆவணங்கள் அதில் இருக்கா, அல்லது நிலக்கரி ஊழல் தொடர்புள்ள ஆவணங்கள் அதில் எதுவும் இருக்கா அப்படின்றத நாங்கள் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேனுவல் ஃபைல் எப்படி இருந்தாலும் இருக்க தான் போகுது. ஒரு ஹார்ட் டிஸ்க் திருடுறதுனால தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓட்டத்தை மட்டும் வச்சுக்கிறாதீங்க. கண்டிப்பாக விசாரணை பண்ணி இதற்கு பின்னணி உள்ள நபர்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. நான் சிம்பிளாக லாஜிக்காக ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படின்ற ஃபைலு தான் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் அதனால தான் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சருடைய பார்வையை எடுத்துக்கொண்டாலும் கூட 2021 23 வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் இந்த குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட போதே ஒருத்தர் அதில் தப்பு பண்ணியிருக்கிறார், திருடனாக இருந்தால் இது போன்ற ஒரு ஆளை வைத்து அந்த ஹார்ட் டிஸ்கை திருடி இருக்கலாம். அப்படி திருடினாங்களா? இல்லை. ஈடி செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி சிறையில் வச்சிருந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக என்னென்னமோ குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சாங்க. தலைமைச் செயலகத்திலாம் அவருடைய அறையை ரைடு பண்ணாங்க. அப்போதாவது இது போன்ற ஹார்ட் டிஸ்கோ இல்லை மற்ற விஷயங்களோ அது கிடச்சிச்சா ஈடிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. சரி, அப்படி ரைடு பண்ணும் போதாவது அந்த ஹார்ட் டிஸ்கை திருடி வேற எங்கேயாவது பதுக்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் நடக்கலை. அறப்போர் இயக்கம் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படின்ற விவகாரத்தை குற்றம் சாட்டினாங்க. அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போடும்போது அந்த வழக்கை ஜூலை மாதம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்காக எடுத்துக்கொண்டாங்க. அப்படி ஜூலை 2025 இது போன்ற ஒரு ஆளை செட் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கை திருடி இருக்கலாம், அப்படியா திருடாங்களா கேட்டால் அப்போயும் இல்லை. இந்த வருஷம் மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுக்கு எதிராக டிஎன்இபி தொடர்ந்த அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இந்த மாதம் மே 11 ஒரு ஆளை செட் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கை திருடி இருக்கலாம், அப்படி திருடாங்களா கேட்டால் அதுவும் நடக்கலை. எல்லாத்தையும் விட்டுருங்க. மே 4 ஆட்சி மாற்றம் என்பது நடக்க போகுது. தாவேக ஆட்சி தான் வரப்போகுது. தாவேக ஆட்சி வந்தால் நாம் தவறு பண்ணது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மே 10 விஜய் ஆட்சி பொறுப்பதற்கு முன்பே ஹார்ட் டிஸ்கை இது மாதிரி ஆளை செட் பண்ணி திருடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் நடக்கலை. அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், நிலக்கரி ஊழல் முந்தைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளு தான், அமைச்சரோ யாரோ ஒரு ஆளு தான் ஆளை செட் பண்ணி இப்படி திருட வச்சிருக்கிறாங்க, இதை நான் விசாரித்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லுவதில் 1% பொருந்தி போதா? இல்லவே இல்லை. ஆனா இந்த ஹார்ட் டிஸ்க்கு பின்னாடி இவங்களுடைய நிர்வாக தோல்விதான் இருக்கிறது. அதை திமுகவுக்கு எதிராக சதி செயலாக, சதி கோட்பாடாக, கான்ஸ்பிரசி தியரியாக இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஆதாரத்தை என்னால் வரிசையாக பட்டியல் போட முடியும். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை திருடுறதாக சொன்ன ஒப்பந்த ஊழியர், அதாவது இன்னொரு நிறுவனத்தில் அவர் வேலை பார்க்கிறார். டிஎன்இபியில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் எல்லாம் இவர் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு. அப்படி ஒப்பந்த தொழிலாக இருக்கக்கூடிய கோபிநாத், இவரை தான் போலீஸ் கைது பண்ணுறாங்க. இந்த கைது பண்ண கோபிநாத் அவர்கள் பணத்துக்காக தான் ஹார்ட் டிஸ்கை நான் திருடினேன், அதை நான் விற்பனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு, வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. எங்கே விற்றாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் தேடினதில் பெங்களூரில் விற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் போய் ஹார்ட் டிஸ்க் என்பதை கைப்பற்றி இருக்கிறாங்க போலீஸ். இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலோ இன்ன பிற ஊழலோ நடந்திருந்தால் இந்த
நபரை வைத்து கோபிநாத்தை வைத்து திருடியிருக்கிறாங்கன்னு வைத்து கொண்டாலும் கூட அந்த ஹார்ட் டிஸ்கை எரிச்சிருப்பாங்க, இல்லை அழிச்சிருப்பாங்க, இல்லை அதில் உள்ள தகவல்களையாவது அழிச்சிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு பெங்களூர் நிறுவனத்தில் போய் விற்பனை பண்ண விட்டுருப்பாங்களா? இப்படி தாவேக ஆட்சியில் ஒரு நபரை வைத்து திருடினால் அந்த நபரை எப்படியும் காவல்துறை வைத்திருக்கக்கூடிய தாவேக அரசு கைது பண்ணும். கைது பண்ணது மூலமாக பெங்களூரில் போய் அதை விற்றாலும் அதை போய் கண்டுபிடிச்சு போலீஸ் எடுத்து வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு தெரியாதா? அப்போ இங்கே இந்த பெங்களூர் கடையில் அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைத்ததே தாவேக திட்டமிட்டு திமுக மீது பழி போட்டது அப்படின்றத அம்பலப்படுத்தி விட்டுருச்சா? இது போக இந்த ஹார்ட் டிஸ்க் என்பது மே 16-17 தொலைஞ்சு போனதாக மலர்விழி அப்படின்ற உதவி செயற்பொழியாளர் பார்க்கிறாரு. எப்ப 18ஆம் தேதி பார்க்கிறாரு. பார்த்த உடனே இப்ப கைது செய்யப்பட்ட கோபிநாத் இருக்காருல்ல, அவரை அழைத்து இது என்னப்பா பாருப்பா டி டிரைவர் காணான்னு சொல்லி கேட்கும்போது ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சதாக கைது செய்யப்பட்ட கோபிநாத்தே சொல்றாரு. அப்போ ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போன உடனேயே என்ன பண்ணியிருக்கணும், அதில் முக்கியமான ஆவணங்கள் இருக்குமோ அப்படின்ற அச்சத்தில் மலர்விழி அவர்கள் இமீடியட்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆனால் இவங்க எப்போ தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? போலீஸோடைய எஃப்ஐஆரில் என்ன தெரியுமா பதிவு பண்ணியிருக்கு? சிஎஸ்ஆர் காப்பியை 1ஆம் தேதி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. எப்போ? ஹார்ட் டிஸ்க்கு 16-17 தொலைஞ்சு போயிருக்கு. 14 நாள் கழிச்சு தான் இவங்க போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1ஆம் தேதி தான் சிஎஸ்ஆர் காப்பி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு, 2ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ 14 நாட்கள் முக்கியமான ஆவணங்கள் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை ஏன் இந்த தாவேக அரசு கண்டுகொள்ளாம மெத்தன போக்கில் இருந்துச்சு? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? 2வது கேள்வி, மலர்விழி அவர்கள் இப்படி புகார் கொடுத்த போது போலீஸ் என்ன தகவல் சொல்றாங்கன்னா, வெறும் 8 ஹார்ட் டிஸ்க் மட்டும் காணா போகல, கூடுதலாக இன்னும் 10 ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக புகார் என்பது கொடுத்தாங்க அப்படின்ற அந்த கருத்தை போலீசார் வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மலர்விழி அவர்கள் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி 10 ஹார்ட் டிஸ்கை தொலைத்த அதிகாரிகள் புகார் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் புகாராக கொடுக்காம அதை வாய்மொழியாக கொடுக்குறீங்க? மலர்விழி அவர்கள் 16-17 தொலைஞ்சு போன ஹார்ட் டிஸ்கை 18ஆம் தேதியே போய் உட்காரும் போது பார்க்குறாரு, லீவு முடிஞ்ச போய் பார்த்தோன்னே. அது மாதிரி மற்ற ஹார்ட் டிஸ்களை தொலைத்த அதிகாரிகள் உட்காரும் போதே அந்த சிஸ்டத்தில் என்னுடைய டிரைவை காணா அப்படின்னு சொல்லி ஏன் கண்டுபிடிக்கவே இல்லை? 10 நாட்களாக ஹார்ட் டிஸ்கே இல்லாமல் முக்கியமான ஆவணங்களே இல்லாமல் அந்த அதிகாரிகள் எப்படி வேலை பார்த்தாங்க? இதற்கு தாவேக அரசு கிட்ட பதில் இருக்கா? 3வது கேள்வி, இந்த கோபிநாத் என்பவர் பல்வேறு ஹார்ட் டிஸ்களை எடுத்திருக்கிறார், எடுத்து போய் விற்பனை பண்ணியிருக்கிறாரு. இவரை 3ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. 3ஆம் தேதி கைது பண்ண உடனேயே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் உள்ள ஆவணம் தான் போயிருச்சு, நிலக்கரி ஊழல் உள்ள ஆவணம் தான் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அவசரப்பட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாரு? ஏன்னா இன்னைக்கு போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இவர் பணத்துக்காக தான் இந்த ஆவணங்களை எல்லாம் திருடி அவர் போய் பெங்களூர்ல உள்ள ஹார்ட் டிஸ்க் கடையில் போய் வித்திருக்கிறாரு, பணம் பார்த்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதுல எந்த ஒரு கட்சியும் சார்ந்திருக்கவில்லை அப்படின்றது அம்பலப்பட்டிருக்கு. அப்போ போலீசாருக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திருந்தாவே உண்மை என்ன என்பதை, என்ன நடந்தது என்பதை செய்தியாளர் சந்திப்புல மிக தெளிவாக நிர்மல்குமார் சொல்லியிருக்க முடியும். ஆனா அதை செய்யாம இப்படி நடந்திருக்கலாமோ, இந்த ஆவணம் இருந்திருக்கிறாமோ, அந்த ஆவணம் இருந்திருக்கிறாமோ அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்பிரசி தியரியை திமுகவுக்கு எதிராக தான் இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பலமாயிருக்கு. அப்போ 16 நாட்கள் போலீஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணாம மெத்தனமாக இருந்தது ஏன் என்று நிர்மல்குமார் அவர்கள் பதில் சொல்வாரா? 4வது கேள்வி, இந்த கோபிநாத் என்ற நபர் மொத்த 10 மாடி இருக்கக்கூடிய கட்டடங்க, அதில் 4வது மாடி, 5வது மாடி, 7வது மாடி, 9வது மாடி அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறைய ஹார்ட் டிஸ்கை எடுத்திருக்கிறார். இதில் கொடுமை என்ன தெரியுமா, இபியில் லஞ்சம் வாங்கினா அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரியான விஜிலன்ஸோடைய அடிஷனல் டைரக்டர் அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரி ஏன் ஹார்ட் டிஸ்கை எடுத்ததை பார்க்கவே இல்லை? ஏன் இந்த ஊழியர்கள் யாருமே தன்னுடைய ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சதை முன்னாடியே சொல்லலை அப்படின்ற அந்த கேள்வி நமக்கு வருது. இந்த அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, கூடுதலாக தொழிலாளர்கள் மீது பழிய போடுறாரு. ஏற்கனவே மின்வெட்டுக்கு கருப்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் மீது பழிய போட்டாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, TNGECL தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெடுடைய சீஃப் ஃபினான்சியல் கண்ட்ரோலர் அவரையும் டெக்னிக்கல் டைரக்டரையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹார்ட் டிஸ்கை திருடுவதற்கு ஏதேனும் விஷயங்களை செய்தார்களா அப்படின்ற அந்த கோணத்திலும் விசாரணை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் செய்தியாளர் சந்திப்பில் நிர்மல்குமார். நான் என்ன கேட்குறேன், இந்த ஹார்ட் டிஸ்க் என்பது தொலைஞ்சு போனது எப்போ? மே 16-17.
இந்த துறைக்கு அமைச்சராக நிர்மல்குமார் பொறுப்புக்கு வந்தது எப்போ? மே 21. தொலைஞ்சு போய் 5 நாளுக்கு அப்புறம் தான் பொறுப்புக்கு வர்றாரு. அதன் பின்புதான் இந்த 2 அதிகாரிகளும் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. அப்படின்றப்போ அந்த 2 அதிகாரிகளுக்கும் எப்படி தான் சஸ்பெண்ட் ஆக போது தெரிந்து முன்பே அந்த ஹார்ட் டிஸ்க் திருடி இருக்க முடியும்? அப்ப இந்த பாயிண்ட்லயும் நிர்மல்குமார் சொல்வது அப்பட்டமான பொய்யாக இருப்பது தெரியுதா? அப்போ தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு தொடர்ச்சியாக இவர்கள் திமுக மீது பழிய போடுவதும் இல்லை என்றால் மின்சார ஊழியர்கள் மீது பழிய போடுவதும் வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. இந்த மின்சார ஊழியர்கள் மீது பழிப்படுவது எந்த ஒரு வகையான அச்சத்தை எனக்கு ஏற்படுத்துது அப்படின்னா, தொடர்ச்சியாக பணியாளர்கள் யாரும் சரியில்லை, மின்வெட்டு என்பது நடந்துகிட்டே இருக்கு, பணியாளர்கள் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு, அதை கூட கண்காணிக்க மாட்டாங்க, சிசிடிவி கேமராக்கள் இல்லை, அப்போ எந்த நிர்வாகம் சரியாகவே செயல்படலை, நாம ஏன் மின் வாரியத்தை தூக்கி தனியாருக்கு கொடுத்த கூடாது, மின் வாரியத்தை மற்ற மாநிலங்கள்லாம் வந்துட்டு அதானி மின்சாரம் கொடுக்குறாரு, டாடா மின்சாரம் கொடுக்குது, இன்னும் பல நிறுவனங்கள் மின்சாரத்தை வீடுகளுக்கு கொடுத்து வசூல் பண்றாங்க, கமிஷன் அரசாங்கத்துக்கு போகுது. அதே மாதிரியே நாமளும் தமிழ்நாட்டில் ஏன் டிஎன்இபி மூலமாக தான் மின்சாரத்தை கொடுக்கணுமா, ஏன் அதானி கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இப்படியான நிர்வாக சீர்கேட்டை திட்டமிட்டு உருவாக்கி அதானி போன்ற தனியார் முதலாளிகளுக்கு மின்சாரத்தை விற்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடுகிறாரோ அப்படின்ற பயம் எனக்கு வருது. ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்களை தொடர்ச்சியாக கருப்பாடுகள் என்று தொழிலாளர்கள் மீது பழிய போடுவதை பார்க்கும்போது இந்த அச்சம் தான் எனக்கு ஏற்படுது. இந்த அச்சம் உண்மையாக மாறிவிடுமோ அப்படின்ற பயத்தை டிவிக்கு அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மின்வெட்டு என்பது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் இப்படி நடக்குது. தமிழ்நாடு என்பது ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா போல புதிய மாநிலமாக அவங்க கையில் கொடுத்தாங்களா? ஊபியிலேருந்து உத்தரகாண்ட் பிரிஞ்ச மாதிரி புதிய மாநிலமாக அவங்க கையில் கொடுத்தாங்களா? அல்லது பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் சென்ட்ரா இருக்கக்கூடிய ஒரே தலைநகராக இருக்கக்கூடிய சண்டிகர் போன்ற ஒரு மாநிலமா? அல்லது எங்களுக்கு எந்த ஒரு பதவி அதிகாரமும் கிடையாது, ஒன்றிய அரசு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்ற போல டெல்லியை போல ஒரு யூனியன் பிரதேசமா, புதுச்சேரியை போல ஒரு யூனியன் பிரதேசமா, லடாக்கை போல ஒரு யூனியன் பிரதேசமா? இல்லை. தமிழ்நாடு என்பது தனி மாநிலம். மே 10க்கு என்ன முன்னாடி என்ன நிர்வாகம் இருந்துச்சோ அதே நிர்வாகம் தான் இப்ப தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரிகள் மட்டும்தான் இவங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அப்படின்றப்போ மே 10க்கு முன்னாடிலாம் கரண்ட் போகவே இல்லை, மே 10க்கு அப்புறம் மட்டும் எப்படி இவ்வளவு கரண்டுகள் போகுது? அப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் யாரு சொல்லணும்? இந்த அமைச்சராக பொறுப்பேற்ற நிர்மல்குமார் ஏதாவது ஒரு மாவட்டத்திற்கு ரைடு போய் பழுதுபட்ட பொருட்களை பார்த்து இதனாலதான் மின்வெட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிட்டாரா? சென்னையிலையும் சரி தமிழ்நாடு முழுக்க சரி பல்வேறு இடங்கள்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட மின்வெட்டு நடந்துகிட்டு இருக்கேன். அந்த இடங்களுக்கு அப்போ ஆய்வுக்கு போய் அந்த அதிகாரிகளை பார்த்து ஏங்க அப்படி கரண்ட் போகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆய்வையாவது நிர்மல்குமார் நடத்தியிருப்பாரா? ஒரு ஆய்வை கூட நடத்தவே இல்லை. அட்லீஸ்ட் அதிகாரிகளை குழுவை கூட்டி ஒரு ஆய்வு கூட்டமாக நடத்தினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் நடந்த மாதிரி தெரியல. எந்த வேலையும் செய்யல. இப்படி உங்களோட சிஎம் இருக்காரு, முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய், காலையில 9 மணிக்கு கிளம்புவாப்புல வீட்டுல இருந்து, மதிய சாப்பாடு தலைமைச் செயலகத்தில் சாப்பிடுவாரு, 4 மணி ஆனா வீட்டுக்கு போயிடுவாரு. ஒரு சிஎம் எல்லா மாவட்டத்திற்கும் பயணப்படணும், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும், மக்களை சந்திச்சு கோரிக்கை கேட்கணும், அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊர் சார்ந்த குரல்களை கொடுக்கணும், கோரிக்கைகளை வாங்கி அவங்களுக்கு சிறப்பு திட்டங்களை அறிவிக்கணும். இதுதான் சிஎம் பண்ற வேலை. ஆனா எந்த சிஎம்மே செய்யாத வேலைங்க. தலைமைச் செயலகத்துல மட்டும் ஒரு அரசு ஊழியரை போல டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு தலைமைச் செயலகத்துல வீட்டுக்கு போறது. தலைமைச் செயலகம் மட்டுமே சிஎம் உடைய வேலை கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் பயணப்படுவதுதான் சிஎம் உடைய வேலை. இப்படி பயணப்படாதவரோட விளைவு தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சு போய் கிடக்கு. இப்படி பயணப்படாத விளைவு தான் அமைச்சர்கள் யாருமே தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படாம இருக்கிறாங்க. எந்த கட்சிக்கு தான் கொள்கை கோட்பாடு என்பது அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அரசாங்க நிர்வாக அறிவாவது இவங்க கற்றுக்கொண்டு சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதையும் கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்தவர்கள் மீது பழி போடுவதை மட்டும் சிறப்பாக செய்யறாங்க. அப்போ இன்னைக்கு ஹார்ட் டிஸ்கை திருடிய அந்த கோபிநாத் என்பவர் பெங்களூர்ல பணத்துக்காக தான் ஹார்ட் டிஸ்கை வித்தார் அப்படின்றது தெரிஞ்சு போச்சுல. இன்னைக்கு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கின சிடிஆர் நிர்மல்குமார் மன்னிப்பு கேட்பாரா? செந்தில் பாலாஜியை தேவையில்லாம சீண்டினாரே, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் என்று பேசினாரே, யாருமே தப்பிக்க முடியாது என்று பேசினாரே. மக்கள் அவங்க பிரச்சனையை பேச விடாம உங்களுடைய பிரச்சனையை பேச வைப்பது அளவுக்கு நீங்க டைவர்ட் பண்ணீங்களே, அது என்ன ஹார்ட் டிஸ்க், அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு புரளிகளை உங்களுடைய இன்ஃப்ளூயன்சர் மூலமாக பரப்புனீங்களே, எல்லாமே இன்னைக்கு ரீல் போச்சே. ஒரே நாளில் மாட்டிக்கிட்டீங்களே, இப்படி பெங்களூர்ல சிக்கிட்டீங்களே,
என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? ஒரு பதிலும் கிடையாது. அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மின்வெட்டை மறைப்பதற்கு இன்னொரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்துட்டு, பாருங்க இவங்க திருடிட்டாங்க, இதுல என்னமோ இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்க தான் போறாங்க. கரூரில் கிரியேட் பண்ணாத கான்ஸ்பிரசி தியரியா? அதுதான் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணீங்க. ஆட்சி அதிகாரம் என்பது உங்கள்கிட்ட இல்ல, கான்ஸ்பிரசி தியரியை பரப்புனீங்க. இப்பதான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. அதிகாரம் வந்த பின்பும் கூட நீங்கள் ஏன் இது போன்ற கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்றீங்க அப்படின்றது தான் எல்லா மக்களும் உங்களை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி. தயவு செய்து கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவது, சட்டம் ஒழுங்கை எப்படி பேணி காப்பது, மின்வெட்டை எப்படி தடுப்பது, எந்தெந்த இடங்களை எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்து உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டை சரி செய்ய முயலுங்க. அதை விட்டுட்டு நம்மளுடைய நிர்வாக சீர்கேட்டை யாரும் பேசிடக்கூடாது, நம்மளுடைய ஆட்சியுடைய அவலத்தை யாரும் பேசிடக்கூடாது என்பதற்காக கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணி கொண்டே இருந்தீர்கள் என்றால் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இழப்பார்கள். அதாவது உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை உங்கள் மீது நம்பிக்கை இழப்பார்கள். நீங்கள் அகப்பட்டு போயிருவீங்க. எதற்கெடுத்தாலும் ஸ்டாலின் ஸ்டார் அப்படின்னு சொல்லிதான் உங்களால் தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்குமா ஸ்டாலின், ஏன் இவரால் எதுவுமே பண்ண முடியாதா, எல்லாத்துக்குமா அப்படி அவர் மீது பழியப்படுவார், ஆட்சிக்கு வந்த பின்புமா பழியப்படுவார் என்று திருப்பி மக்கள் கேட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். எனவே தயவு செய்து திருந்துங்கள், மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் அப்படின்றதான் இன்னைக்கு நான் வைக்கக்கூடிய, எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை. நன்றி.